வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 15வது நாளுக்கான கொஷின்ஸை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே முடிச்சிருக்க 14 நாளுக்கான கொஷின்ஸையும் நோட்டில் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி டெய்லியும் கொஷின் கொடுக்கும்போதே 1 or 2 கொஷின்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காகவும் கொடுக்குறேன். அதை போட்டு பாருங்கள். நமக்கான எக்ஸாமுக்கான டேட் நெருங்கிட்டே வருது பாருங்கள். இப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்த மாதிரி இருக்கும். அடுத்து எப்படி நம்ம அனௌன்ஸ் பண்ண இதுக்கான டேட் முடியுதுன்னே தெரியாது. அப்ளை பண்ணுறதுக்கான டேட் முடியுதுன்னு தெரியாது. எக்ஸாம் எவ்வளோ ஆல் டிக்கெட்டே வந்துடுறது மாதிரி இருக்கும். சரிங்களா? பீரியட் ரொம்ப ஷார்ட் பீரியடாக தான் இருக்குமே. இருக்கிற இந்த 2 மாதத்தை சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, 2-3 மாதத்தை சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய ஒரு 20-30 ஆண்டுகள் நாம் ஒரு அரசு ஊழியராக இருப்போம் பாருங்க. சரிங்களா? ஸோ இந்த 90 நாளை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. மே மாதம் சார் எல்லாரும் ஊருக்கு போகிறாங்க, நாங்களும் ஜாலியாக போகாமல் உட்காந்து படிக்கிறதா அப்படி இப்படிலாம் யோசிச்சிங்க அப்படின்னா நம்ம அடுத்த ஒரு 30 ஆண்டுகளை யோசிங்க. சரிங்களா? 30 ஆண்டுகள் இல்லை 25 ஆண்டுகள், குறைஞ்சபட்சம் 20 ஆண்டுகளாவது நீங்கள் அரசு ஊழியராக இருக்க போகிறீங்க. அப்படின்னும் போது அதுக்காக இந்த ஒரு 3 மாதத்தை நம்ம தியாகம் பண்ணுறதுல தவறு கிடையாது. எல்லா சப்ஜெக்டையும் படிங்க. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தாராளமாக நாம் போட்டுட்ருக்க இந்த கொஷின்ஸு அது மாதிரி 2023 நான் அதுக்கான பிடிஎஃபையும் நம்மளுடைய குரூப்பில் அமைச்சிருக்கேன் பாருங்கள். 2023 கேட்டிருந்த எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இருந்தும் கொஷின்ஸ் அது ஒரு ஏறக்குறைய 600-700 கேள்விகள் வரும் பாருங்கள். டாபிக் வைஸாகவே அதை போட்டு அமைச்சிருக்கோம். அது இப்போ 2024 கேட்டிருந்த கொஷின்ஸு அதையும் நம்ம அடுத்தடுத்து டாபிக் வைஸாக போட்டிருக்கோம். அதோட பிடிஎஃபையும் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும். தாராளமாக 25 out of 25 எடுக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் என்ன கண்டினியூவாக கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, சார் ரீசனிங் டாப்பிக்கில் கொஷின்ஸ் போடுங்க, ரீசனிங் டாப்பிக்கில் கொஷின்ஸ் போடுங்க அப்படின்ட்டு. உண்மைதான், கட்டாயம் அதை பார்க்கணும். நானும் அதுக்கான கொஷின்ஸ் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன், போடுறேன். ஆனால் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க சிலர் அப்படின்னா, அந்த ரீசனிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே மைண்டில் வச்சு மெயினாக பார்க்க வேண்டிய ஆப்டிடியூட் டாப்பிக்கை விட்டுடுறீங்க. சரிங்களா? ஆப்டிடியூட் அவங்க கேட்குற 25ல் தாராளமாக 20 கேள்விகள் ஆப்டிடியூட் தான் இருக்கும். ஒரு 5 கேள்விகள் தான் பார்த்தீங்கன்னா ரீசனிங். சரிங்களா? அந்த ரீசனிங்லையும் உங்களால் அவங்க கேட்கறதுல ஒரு 8 கேள்வி கேட்குறாங்கன்னே வச்சுக்கோங்க. ரீசனிங்கில் ஒரு 8 கேட்குறாங்கன்னா தாராளமாக உங்களால் 6 கேள்வி போட்டுற முடியும். மீதி 2 கேள்விகள் நம்ம யோசிச்சு போகிறது மாதிரி இருக்கும். போட முடியாதுன்னு கிடையாது, யோசிச்சு போகிறது மாதிரி இருக்கும் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும். ஆனால் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அவங்க 20 கேட்குறாங்கன்னா நம்மளால் கட்டாயம் 20மே போட முடியும். காரணம் என்ன அப்படின்னா எல்லாமே அந்த ஃபார்முலா ஓரியன்ட் இல்லை மெத்தட் ஓரியன்ட் அப்படின்னும் போது நம்ம பார்க்குற கொஷின்ஸ் எல்லாமே அதில் கவர் ஆகிடும். அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங்க்கு சில கொஷின்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன், தனியாக வீடியோ போடுறேன். அப்படி இல்லைனாலும் குரூப் 2A குரூப் 2A மெயின்ஸுக்காக போடுறதுல ஃபுல்லாகவே அந்த ரீசனிங் வீடியோஸ் தான் இருக்கும். சரிங்களா? நான் ரீசனிங்கை தனியாக ஒரு 25 கொஷினாக வச்சு உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேன். ஓகேவா? சரி, வாங்க இன்னைக்கான கொஷின்ஸுக்கு போகலாம். 141 பாருங்கள். 3x என்பவர் 7/6/2006 அன்று ரூபாய் 5000 கடனாக பெற்று அதை 19/8/2006 அன்று திரும்ப செலுத்தினார். ஆண்டுக்கு 7% வீதம் வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளவு? நம்ம இப்போ 2024 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்ட கொஷின்ஸை போட்டிருப்போம் டாபிக் வைஸாக. அதில் இதே மாடலில் ஒரு கொஷின் போட்டிருப்போம். நம்ம வழக்கமாக சொல்கிறது மாதிரி ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன அமௌண்ட்டு 5000 ரூபாய், 2 ஜீரோ விட்டுருங்க. நம்ம அதை தான் காரணம் சொல்லியிருப்போம். அதில் எஸ்ஐ தனியாக போடும்போது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனியாக போடும்போது அங்கேயும் அந்த ரீசனாக சொல்லியிருப்போம். 5000ல் 2 ஜீரோ விட்டேன்னா 50 இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ்? 7%. அதனால் இன்ட்டு 7 இன்ட்டு இப்போ வருஷம் வரணும். பொதுவாக வருஷம் வரும்போது அவங்க எத்தனை வருஷம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்ட்டு போட்டுருப்போம். ஆனால் வருஷம் கொடுக்காம டே கொடுத்துருக்காங்க. 7/6/2006 19/8/2006 வரைக்கும். இப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்க்கணும். இது பாருங்கள், ஜூன் மாதம் 7ஆம் தேதி. ஜூன் மாதம் மொத்தம் எத்தனை நாள் வரும்? 30 நாள். அப்போ இந்த 30ல் 7 கழிச்சிட்டேன் அப்படின்னா 23. நடுவில் ஜூலை மாதம் ஒன்று இருக்குது. ஜூலை மாதம் மொத்தம் 31 நாள். ஆகஸ்ட் மாதம் கொடுத்துருக்காங்க 19 நாள். சரியா? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இது மூணுத்தையும் கூட்டினேன் அப்படின்னா 3, 7 மொத்தம் 73 நாள் வருது. வருஷமாக இருந்தால் 5 வருஷம்னா 5 வருஷம், 10 வருஷம்னா 10 வருஷம்னு போட்டுடலாம். மாதமாக இருந்துச்சுன்னா சப்போஸ் 6 மாதம்னு கொடுக்குறாங்க அப்படின்னா பையில் 12 போடணும். ஏன்? ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 12 மாதம். இங்கே ஆனால் இப்போ டேஸ் வந்திருக்கு, 73 நாட்கள் வந்திருக்கு. ஒரு வருடத்துக்கு மொத்தம் எத்தனை நாட்கள்? 365 நாட்கள். சரியா? அப்போ ஜென்ரலாக சொல்கிறோம், அப்படி தான் சொல்லுவோம். லீப் வருஷம் அதுன்னு சொல்ல மாட்டோம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்னா 365 நாள். இப்போ 73 365 வகுத்தோம்னா அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய இயர். இவ்வளோ பெரிய நம்பரை எப்படி சார் டிவைட் பண்ணுறது? 2ஆம் வாய்ப்பாட்டில் வருமா, 3ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? அது எதுவுமே யோசிக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. இங்கே லாஸ்ட் நம்பர் 3, ஒரு 3 3, இங்கே 5. 3ஆம் வாய்ப்பாட்டில் எங்கே 5 வருதுன்னு பாருங்க. 3 6, 3 9, 4 12, 5 15. அப்போது 73 73, 73 365. நீங்கள் என்ன பெருக்கி பாருங்க, கரெக்டாக வரும். அப்போ 1/5ங்கிறது தான் ஆண்டு. அப்போ நம்ம இங்கே என்ன போடுறோம் அப்படின்னா 1/5. நம்ம புரியுதா? இதை பற்றின இன்னும் விளக்கங்கள்லாம் நம்ம எங்கே சொல்லியிருப்போம்னா 2023 கேட்டிருந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் கொஸ்டின்ஸில் சொல்லியிருப்போம். சரிங்களா? ஓகே, 1/5 கேன்சல் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு பாருங்க. 1 5 5, 5 50. அப்போ 10 7 பெருக்கிறேன், 5 7 70. இது வட்டி.
அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அவர் செலுத்திய தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. வாங்கின அமௌண்ட் 5000 ரூபாய், இது ஒரு 70 ரூபாய். அப்போ சேர்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி 5070 ரூபாய் வட்டி கட்டியிருப்பாரு. நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா? சரிங்களா? லாஜிக் ரொம்ப சின்னது தான். என்னன்னா இங்கே டேஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இயராக கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு. ஓகேவா? கேள்வி எண் 142. சிம்பிளிஃபை x³ + 8 by x⁴ + 4x² + 16. இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய கொஸ்டினும். இப்போ இவங்க 2024-25 பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சுருக்குதல் கொஸ்டின்ல இது மாதிரியான டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. ஆல்ரெடி நம்ம சுருக்குதல் டாப்பிக்ல ஒரு 50 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். காலை மாலைன்னு சொல்லிட்டு 5 கொஸ்டின் வச்சு ஒரு 50 கொஸ்டின் போட்டிருந்தோம் இல்லையா? அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா x³ + 8 நம்ம ஏற்கனவே இதுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கோம். இதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஃபார்முலா தெரியணும் ஒன்று. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸுக்கு பதில் வேல்யூ அப்ளை பண்ணியும் போட முடியும். ஆனால் அது எல்லா நேரத்துலையும் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஃபார்முலா வச்சும் சொல்லிடுறேன், வேல்யூ அப்ளை பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். ரெண்டு விதத்துலையுமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு a³ + b³ ஃபார்முலா. a³ + b³ ஃபார்முலா என்ன? a + b × a² - ab + b² அப்படிங்கிறது ஃபார்முலா. சரிங்களா? ஸோ மேலே இருக்கிறத பிரிக்க போகிறோம். இதே மாதிரி எப்படி? இப்போ x³ + 8 அப்படின்னா x³ + 2³ எழுதலாம். கரெக்டா? அப்போ ஏவுக்கு பதில் எக்ஸ், பிக்கு பதில் 2. அப்போது எக்ஸ் + 2 × x² - 2x + b². b²னா 2² 4. இது மேலே இருக்கிறது. கீழே அதே மாதிரி பாருங்க. கீழே x⁴ கொடுத்துருக்காங்க. வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா x² தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த கொஸ்டினில் நம்ம x⁴ கொடுத்துருக்கோம். இப்படி இருந்தால் என்ன சார் அப்படின்னா இப்போ பாருங்க x⁴ + 4x² + 16. இதை எப்படி பிரிக்கிறது அப்படின்னா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே x⁴ இருக்குது, அதை பாதி ஆகிடுங்க x⁴2. 4x² இருக்குது, அதை பாதி ஆகிடுங்க 2x + 16 இருக்குது, அதை பாதி ஆகிடுங்க. பாதி மீன்ஸ் எதோட ஸ்கொயர்னு 16 அப்படிங்கிறது 4ஓட ஸ்கொயர். புரிஞ்சுதா? பவரில் 4 வந்தால் இந்த ஐடியா. இது இடத்தையும் பாதி ஆக்கிறோம். இது எதோட ஸ்கொயர் அப்படின்னு பார்க்குறோம். இன்ட்டு மறுபடியும் இதே தான், ஆனால் x² இந்த +2xக்கு பதில் -2x + 4. இது ஒரு ஃபார்முலாவே பழைய 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, இது ரெண்டுத்துக்கு அவங்க நடுவில் என்ன கொடுத்துருக்காங்க? பை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது என்னவோ அதுதான் நமக்கான ஆன்சராக இருக்கும். அப்போ பாருங்க, மீதி என்ன இருக்கு? x + 2 / x² + 2x + 4 அப்படிங்கிறது தான் நம்முடைய சரியான விடை. நம்ம புரியுதா? ஆப்ஷன் ஏ. சரி, இதுக்கு அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணுமா? இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு தான் நம்மளால போட முடியுமா அப்படின்னா நான் இன்னொரு ஐடியாவையும் சொல்கிறேன். ஆனால் அது எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுமா அப்படின்னா டவுட் தான். எப்படி அப்படின்னா எக்ஸுக்கு பதில் 0ன்னு அப்ளை பண்ணலாம். இப்போ எக்ஸுக்கு பதில் நீங்கள் 0ன்னு அப்ளை பண்ணி பாருங்களேன். 0 + 8 0 / 0 0 / 16 வருது. 1 8 8 16 1/2ன்னு கிடைக்குது. கரெக்டா? இந்த 0ன்றதை கொண்டு வந்து இங்கே கீழே ஆப்ஷனில் அப்ளை பண்ணுங்க. எங்கே ஆன்சர் 1/2 கிடைக்குதோ அது ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்க, 0ன்னு போட்டால் 2 0 0 4 கேன்சல் பண்ண என்ன கிடைக்குது? 1/2. அது 1/2 வந்துருச்சு, இதுதான் ஆன்சர் அப்படின்னு முடிவு பண்ண விடாது. அடுத்ததுக்கு வாங்க. 0 - 2 -2 0 0 4 1 2 2 4 -1/2 வருது. நமக்கு வர வேண்டியது +1/2. அப்போ இது ஆன்சர் கிடையாது. அதே மாதிரி இங்கே போட்டிங்கனாலும் 0 - 2 அப்போ -2/4 வரும், -1/2. ஸோ இதுவும் கிடையாது. இங்கே வாங்க, 0 + 2 2 0 0 4 கேன்சல் பண்ணோன்னா 1/2. இங்கேயும் 1/2 வருது பாருங்க. அப்போ ரெண்டு ஆன்சர் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? சில நேரம் நமக்கு 3மே கேன்சல் ஆயிடுச்சுன்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிட்டு இருக்கும். இப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சு, மீதி 2 நிற்குது. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸுக்கு 0ன்னு போட்டோமா? இப்போ அதே மாதிரி மாற்றி எக்ஸுக்கு 1ன்னு போட்டு பாருங்க. இப்போ இந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணி பார்த்தா போதும். இங்கே எக்ஸுக்கு 1ன்னு போட்டிங்கன்னா 1³ 1 1 + 8 9 இங்கே 1ன்னு போட்டிங்கன்னா 1 + 4 1 4 + 16. இப்போ 16 20 21 கேன்சல் பண்ணோன்னா 3 9 7 3 21. அப்போ 3/7ன்னு கிடைக்குது. இப்போ இது ரெண்டுத்தில் கொண்டு வந்து அப்ளை பண்ணி பார்த்தா போதும். ஏன்னா ஆல்ரெடி 2 ஆன்சர் கிடையாதுன்னு முடிவு பண்ணிடும். ஸோ இது ரெண்டுத்துல எது வருதுன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. பாருங்க, அப்போ எக்ஸுக்கு 1ன்னு போடணும். கரெக்டா? அப்போ 1ன்னு போட்டோம்னா 1 + 2 3 1² 1 1² 1 + 1 2 + 4 4 3 7ன்னு கிடைக்குது. சரி, இங்கேயும் பார்த்துடலாமா? 1 + 2 3 1² 1 -2 + 4 4 1 5 5ல் 2 போயிடுச்சுன்னா 3 கேன்சல் பண்ணால் 1ன்னு கிடைக்குது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. அப்போ இதுதான் ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய சரியான விடை. நம்ம புரியுதா? ஃபார்முலா தெரிஞ்சவங்க ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணுறீங்க. இல்லை சார், எனக்கு ஃபார்முலா அந்த நேரத்தில் ஞாபகம் வரல, ப்ளஸ் போடுறதா மைனஸ் போடுறதாலாம் டவுட் ஆயிடுச்சுன்னா இது சொன்ன ஐடியாவை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் எல்லா கொஸ்டினுக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஏன் நான் இதை பெருசாக ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் 2 3 வேல்யூஸ் நாங்கள் திரும்பி போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும்.
பெரும்பாலும் அதுக்குள்ளே முடிச்சிடலாம். ஒரே வேல்யூ 0ன்னு போடும்போதே கூட 2 3 ஆன்சர் வராதுன்னு முடிவாயிடுச்சுன்னா ஈஸியாக ஒரு ஆன்சரில் முடிச்சிடலாம். இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக போகிறது மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு ஃபார்முலா மெமரி பண்ணுறதுலாம் கஷ்டம் சார் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஐடியா தான் ஈஸி. நான் சொல்ல வரது புரியுதா? உங்களுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்கோ, நான் உங்களுக்கு எதெல்லாம் ஈஸி, நீங்கள் எதை வச்செல்லாம் போட முடியும்னு நினைக்கிறேனோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க, சரிங்களா? ஸோ முடிவு எடுக்க வேண்டியது நீங்கள். ஏன்னா அங்கே எக்ஸாம் ஹாலில் உட்காந்து உங்கள் கையை பிடிச்சி நான் போட போகிறது கிடையாது, நீங்கள் தான் போட போகிறீங்க. அப்போ அந்த நேரத்தில் முடிவு எடுக்க போகிறது நீங்கள் தான்றதால உங்களுக்கு இதில் எந்த அதே நேரம் இந்த மாதிரி ஷார்ட்கட் சொல்கிறேன் அப்படின்னா அது மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுக்கும் எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுக்கும் யூஸ் ஆனால் மட்டும்தான் சொல்லுவேனே, சரிங்களா? கொடுத்துருக்கிற ஒரு கொஸ்டின் மட்டும் யூஸ் ஆகிட்டு அதே மாடலில் வேறு கொஸ்டின் கொடுத்தா யூஸ் ஆகலை அப்படின்னா அதை நான் சொல்லக்கூடாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிற ஷார்ட்கட் எல்லாம் நிச்சயமாக இந்த மாடலில் எதை கொடுத்தாலும் சிம்பிளையும் கொடுத்துட்டு எக்ஸை வச்சு எதை கொடுத்தாலும் இதை உங்களால் யூஸ் பண்ண முடியும், சரிங்களா? அப்படி யூஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் அந்த ஷார்ட்கட்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறது. ஓகே, அடுத்ததான் கேள்வி 143. இது ஒரு நேரடியான கேள்வி. எம் இஸ் கிரேட்டர் தென் என், எம் கமா என் பிலாங்ஸ் டு என் என்ற நிபந்தனைக்கு ஏற்ப பின்வருவனவற்றுள் எது பிதாகரஸின் 3ம் தொகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிதாகரஸின் 3ம் தொகுதி ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய நேரடியான கேள்வி. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் ஸ்கொயர் பிளஸ் என் ஸ்கொயர், எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர், கமா 2mn அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். விளக்கம் என்னன்றதை சொல்கிறேன் பாருங்களேன். எம்முக்கும் என்னுக்கும் ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்கணும். அப்படி கொடுக்குறப்ப எதில் இந்த கீழே இருக்கிறதுல அப்ளை பண்ணி பார்த்தோம்னா வரக்கூடிய 3 நம்பரும் பிதாகரஸோட நம்பராக வரணும். பிதாகரஸ் நம்பர்னா 3ம் தொகுதி ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பித்தகோரியன் ட்ரிப்ளெட் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா நம்ம இப்போ உதாரணத்துக்கு வாங்களேன், நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். எம்முக்கு 2, எண்ணுக்கு 1. ஏன் அப்படி மாற்றி எடுக்கிறீங்கன்னா எம் கிரேட்டர் தென் என்னன்னு கொடுத்துருக்காங்க. எம்மோட வேல்யூ பெருசாக இருக்கணும். ஓகே, எம்முக்கு 2, எண்ணுக்கு 1. இப்போ இங்கே பாருங்களேன், எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர், 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னா 4 + 1 5. எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர், 2 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர், 4 - 1 3. 2mn 2 × 2 × 1 2 4. இப்போ 5 3 4. இது ஒரு பித்தகோரியன் ட்ரிப்ளெட்டாக அமையும். எப்படி பித்தகோரியன் ட்ரிப்ளெட் அப்படின்னா 2 நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் 3வது நம்பர் ஸ்கொயர் கிடைக்கணும். இப்போ பாருங்க, 5 ஸ்கொயர் 25, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 9ஐயும் 16ஐயும் கூட்டினீங்கன்னா 25. கரெக்டாக வருது பாருங்க. இப்படி வர்றது தான் பித்தகோரியன் ட்ரிப்ளெட். நீங்கள் என்ன மீதி இருக்கிற ஆன்சரில் அப்ளை பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி உங்களுக்கு வராது. கிடைக்கிற 3 நம்பரில் 2 நம்பரை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3வது நம்பருடைய ஸ்கொயராக இருக்காது. அதனால் மற்ற எதுவும் ஆன்சர் கிடையாது. இதுதான் ஆன்சர். நம்ம புரிஞ்சு முடியுதா? சில நேரம் 2 நம்பரை கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்கலாம், இல்லை இதே மாதிரி எவ்வளோ கேட்கலாம். இப்போ இதில் பாருங்கள், எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர், கமா எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர், கமா 2mn. இதை தான் பித்தகோரியன் ட்ரிப்ளெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்ததான் 144. இதுவும் ரொம்ப எளிமையான கேள்வி தான். ஏபிஜிபியில் கட்டாயம் ஒரு கொஸ்டின் கேட்டுடுறாங்க. இதில் பாருங்கள், ஏபிசி என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்தால் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயரின் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நேற்றுக்கு வீடியோ போடும்போது கூட ஒரு கொஸ்டின் சொன்னோம்னு நினைக்கிறேன். கூட்டுத்தொடர் அப்படின்னு சொன்னாலே ஏபிசிக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 1 2 3ன்னு எடுத்துக்கலாம். நேற்று இல்லை, முன்னாடி ஒரு கொஸ்டினில் சொல்லும்போது ஒரு 3 நம்பர் 4 நம்பர் கூட்டுத்தொடர் வரிசையில் சொல்கிறாங்கன்னா ஏபிசிக்கு அந்த 3 நம்பர் 4 நம்பருக்கு 1 2 3 கண்டினியூவாக நம்பர் எடுத்துக்கோங்க. கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், 1 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர், 2 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர், 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9. 1ல் 4 போயிடுச்சுன்னா -3, 4ல் 9 போயிடுச்சுன்னா -5. கேன்சல் பண்ணோன்னா 3/5. இந்த கேன்சல் பண்ணுற விஷயங்கள் சின்ன அப்ளை பண்ணுறதுலாம் தெரிஞ்சிருந்தா ஆன்சர் ஈஸி. நீங்கள் மெத்தடாக போட்டிங்கன்னா ரொம்ப 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 பெருசு. ஆனால் இதில் இதுதான் ஈஸி. சரியா? அப்போ பாருங்கள், இதுக்கு 3/5 கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுங்களேன். ஒரு வேல்யூவா 1 மைனஸ் பிக்கு 2 பை பி ப்ளஸ் சி 2 + 3. 1ல் 2 போயிடுச்சுன்னா -1/5ன்னு கிடைக்குது. அப்போ இது ஆன்சர் இல்லை. இங்கே 1ன்னே கொடுத்துருக்காங்க, இதுவும் ஆன்சர் இல்லை. ஏ ப்ளஸ் பி 1 + 2, பி ப்ளஸ் சி 2 + 3, 1 2 3, 2 3 5. ஆன்சர் வந்திருக்கா? இருந்தாலும் அடுத்த ஆப்ஷனை பார்த்துடலாம். ஏ ப்ளஸ் பி அப்படின்னா 1 + 2 பை பி மைனஸ் சி 2 - 3, 1 2 3 பை -1 கிடைக்குது. அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. முடிஞ்சு பாருங்க. நம்ம புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. சில என்ன பண்ணுவாங்கன்னா ஏபின்னு பார்த்த உடனே ஐயோ இதெல்லாம் நிறைய ஃபார்முலா இருக்கும் கஷ்டம் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. கிடையாது. இந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம் பாருங்க. சரிங்களா? அடுத்ததா கேள்வி 145. தகப்பன் மற்றும் மகனுடைய தற்போதைய வயதிற்கிடையேயான விகிதம் 19:5. 4 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது 3:1 என்ற விகிதம் என்றால் இருவரின் தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது மாதிரி நீங்கள் இதெல்லாம் எழுதி வைக்கும்போது கேள்வி எழுதி பதில் எழுதுங்க. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு வேறு ஆன்சர் மட்டும் நோட் பண்ணுறதோ
அந்த மாதிரி விட்டீங்க அப்படின்னா பின்னாடி பார்க்கும்போது கேள்வி என்னன்னே தெரியாது. கேள்வியே முழுசாக எழுதுங்க. சரி, இது ரொம்ப ஈஸி. நம்ம ஏற்கனவே வயது ப்ராப்ளம் இந்த மாதிரி 2 கணக்கு பார்க்கும்போது சொல்லியிருக்கோம் பாருங்க. தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க? 19:5. இப்போ கேட்டிருக்கிறது இதோட கூடுதல். 19 + 5 ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்குது? 24. ஒன்றுமே இல்லை, நம்மளோட ஆன்சர் 24ஓட மடங்காக இருக்கணும். அதாவது 24ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கணும். 24ஆம் வாய்ப்பாடுனா 24, 2 முறை போட்டால் 48, 3 முறை போட்டால் 72, 4 முறை போட்டால் 96. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸில் ஏதாவது ஒன்றா இருக்கணும். வயசு 2 பேருக்குமே 100, 150 தாண்டி இருக்க போகிறதில்ல. அப்போ நிச்சயமாக ஒரு 4-5 நம்பருக்குள்ளாடி தான் இருக்குமே. சரிங்களா? கீழே பாருங்க, 40 24ஆம் வாய்ப்பாட்டில் வராது. 42 24ஆம் வாய்ப்பாட்டில் வராது. 52 24ஆம் வாய்ப்பாட்டில் வராது. இதுதான் 24ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 48. முடிஞ்சு போச்சு பாருங்க. சரிங்களா? இவங்க ஒன்றும் பெரிய பெரிய நம்பர்லாம் இங்கே கொடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா வயசு அப்படிங்கிறதால 2 பேர் வயசுமே அதிகப்படியாக நீங்கள் எடுத்தீங்கன்னா 100, 80, 70 அதுக்குள்ளே தான் இருக்கும். ரெண்டுத்தையும் கூட்டினா கூட என்ன வரப்போகுது? 200க்குள்ளே தான் வரப்போகுது. அதனால் இங்கே ஒன்றும் பெரிய பெரிய நம்பராலாம் ஆன்சர் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. முடிஞ்சே போச்சு பாருங்க. இது ஒரு ஆக்சுவலாக மெத்தடாக போடும்போது பெரிய சம்மு. ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லாமல் முடிஞ்சிச்சு பாருங்க. 2 பேரோட வயது விகிதம் கொடுத்துருக்காங்க, கூட்டுத்தொகை கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் கூட்டினா வேறு என்ன நம்பர் வருதோ அதோடைய மடங்காக தான் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சரை ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் பாருங்க. அவ்வளோதான். ஒரு 2 நம்பர் வருது அப்படின்னா கூட அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகலாம். நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு கொஸ்டின் அப்படி சொல்லியிருக்கோம். இங்கே அதுக்கான அவசியம் இல்லைன்றதால நம்ம இதோட நிறுத்திடுறோம். சரியா? அடுத்ததா கேள்வி 146. இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். 1³ 2³ 3³ ஈக்குவல் + k³ ஈக்குவல் டு 14,400 எனில் 1 + 2 + 3 + k இன் கூடுதல் என்ன? இங்கே பாருங்க, இங்கே கியூபில் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? கியூபில் கொடுக்கும்போது வேல்யூ 14,400. இங்கே கியூப் இல்லாமல் வெறும் நம்பராக கேட்டிருக்காங்க. இப்படின்னா இந்த நம்பருக்கு ரூட் எடுத்திங்கன்னா போதும். என்ன பண்ணால் போதும்? இந்த நம்பருக்கு ரூட் எடுத்தால் போதும். பாருங்கள், 144. 144 இதோட ஸ்கொயர் 12ஓட ஸ்கொயர். 2 0 இருந்துச்சுன்னா ரூட் எடுக்கும்போது 1 0வாக மாறிடும். அப்போ ஆன்சர் 120. ஆப்ஷன் சி 120 அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களா? நான் இந்த இடத்துல உங்களோட ப்ராக்டிஸ்க்காக இன்னொரு கொஸ்டின் தரேன். இங்கே 14,400 இருக்கு இல்லையா? நான் இந்த நம்பரை மட்டும் உங்களுக்கு மாற்றிடுறேன். 44,100 இப்படின்னு இருந்திருந்தா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எப்படி? இந்த 14,400க்கு பதில் 44,100ன்னு இருந்தால் இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். நான் இங்கேயே உங்களுக்கு இன்னொரு கொஸ்டினையும் தரேன். 22,500 அப்படின்னு இருந்திருந்தா இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? இது ரெண்டுத்தையும் நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? 44,400 இருந்தால் ஆன்சர் என்ன வந்திருக்கும்? 22,500 அப்படின்னு இருந்திருந்தா என்ன ஆன்சர் வந்திருக்கும்? ஜஸ்ட் எதோட ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா வேலையே முடிஞ்சிச்சு. சரிங்களா? இந்த 2 கேள்விக்கான ஆன்சரை நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்ததா கேள்வி 147. 5 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர் அண்ட் சோ ஆன் 12 சென்டிமீட்டர் பக்க அளவுகளை கொண்ட 8 சதுரங்களின் பரப்பளவுகளின் கூடுதல் என்ன? இது ஆக்சுவலாக மெத்தடாக போடணும் அப்படின்னா எஸ்என்னுக்கான ஃபார்முலா, அதாவது சிறப்பு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் ஒரு செகண்ட் டைப்பில் ஒரு மெத்தட் சொல்லியிருப்போம். அந்த மெத்தடை யூஸ் பண்ணி போடணும். ஆனால் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? சதுரங்களுடைய பரப்பளவுகளின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. சதுரத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? a². இங்கே ஒரு பக்க அளவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5லேருந்து 12 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போது 5² 25, 6² 36, 7² 49, 8² 64, 9² 81, 10² 100, 11² 121, 12² 144. 12 தானே கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஒரு 8 நம்பர் 10 நம்பர் தான் கொடுப்பாங்க. நீங்கள் இதுக்கு ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணுறதை விட ஸ்கொயர் எழுதி ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி ஸ்கொயர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது எழுதுறது தான் சொல்லியிருக்கோம்ல, இதை எழுதி ஆட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. இதையும் நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணலாம். எப்படி? 6 நாளும் 10, 9 1 10, 10 10 20, 25, 25 ஒரு 5 30. புரியுதுங்களா உங்களுக்கு? 5 5 10 அப்படி கூட சேர்த்துக்கலாம். அப்போ 30க்கு 0. ஸோ கடைசி நம்பர் 0 வரணும். இது கிடையாது. 30க்கு 0, மீதி 3 சேர்க்குறேன். 3 2 5, 5 3 8, 8 ஒரு 10 18, 18 ஒரு 10 28, 28 ஒரு 4 32, மீதி 3 கொண்டு வரேன். 4 5 6. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது? 620. கூட்டும் போது கூட ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம 6 நாளும் 10ன்னு கூட்டிட்டேன், 8 2 10ன்னு கூட்டிக்கிட்டேன். அப்படி கூட்டும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 620. இது நீங்கள் மெத்தடாக போட்டிங்கன்னா இன்னும் டைம் எடுக்கும். ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதுல விட இது ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்கள். ஜஸ்ட் ஏன்னா சதுரம்னு கேட்டதால பரப்பளவுக்கு ஃபார்முலா a². ஜஸ்ட் அப்படியே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். நமக்கு அங்கே அவங்க ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி போகணும்லாம் எதுவும் சொல்லலை. ஆன்சரை சரியாக சொல்லணும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அதை சொல்கிறதுக்கு எந்த வழியை யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஓகேவா? அடுத்த 148. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் த ஃபாலோயிங். மீ போ மா கேட்டிருக்காங்க. கரெக்டாக? இதுங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இதை மாதிரி லெட்டரும் நம்பரும் பவரும் சேர்த்து கொடுக்குறாங்கன்னா
ஃபர்ஸ்ட் அந்த XYZ பவரை வச்சு கண்டுபிடிப்போம். எல்சிஎம் கேட்குறாங்கன்னா என்ன எழுத சொல்லியிருக்கோம்? பவரில் பெருசு. HCFனா பவரில் சின்னது, எல்சிஎம்னா பவரில் பெருசு. எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு எக்ஸ் கியூப் எது பெருசு? எக்ஸ் கியூப். சரி ஒய் வரும். ஒய் கியூப் ஒய் கியூப் எது பெருசு? ஒய் கியூப். இசட் வரும். இசட் கியூப் இசட் ஸ்கொயர் இசட் எது பெருசு? இசட் கியூப். ஸோ ஆன்சரில் எக்ஸ் கியூப் ஒய் கியூப் இசட் கியூப்னு இருக்கணும். அப்போ இது கிடையாது, இதுவும் கிடையாது. கரெக்டாக? மீதி இருக்கிற இடத்துல இது ஒரு ஆன்சர். அதையும் கூட நீங்கள் எல்சிஎம்லாம் எடுக்க வேண்டாம். நம்பர் பாருங்கள், 90, 150, 225. எப்பவுமே எல்சிஎம் என்ன சொல்லியிருக்கோம்? நாம இருக்கிறதுலே பெரிய நம்பர் இல்லைன்னா அதை விட பெரிய நம்பர். கரெக்டா? இருக்கிறதுல எது பெரிய நம்பர்? 225. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் ஒன்று 225 இருக்கலாம், எனக்கு தெரியாது, போட்டுலாம் பார்க்கல நம்ம. ஆனால் இல்லாட்டி 225 விட அதிகமாக இருக்கலாம். கட்டாயம் 225 விட கம்மியாக இருக்காது. ஆல்ரெடி 2 ஆன்சர் வராதுன்னு சொல்லிட்டோம். இங்கே பாருங்க, 15ங்கிறது 225 விட கம்மி. அப்போ இது ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். நம்ம ஆல்ரெடி எல்சிஎம் எடுக்க சொல்லி தந்திருக்கோம்ல, நீங்கள் வேணால் இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் போட்டு பாருங்க, கட்டாயம் 450 தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சம்மே போடல பாருங்க, கீழே இருக்கிற ஆன்சரை வச்சு ஆன்சர் சொல்லிட்டோம். சரியா? இவ்வளோதான் விஷயமே. ஆனால் உங்களுக்கு அந்த லாஜிக் தெரியணும். அன்னைக்கு கூட ஒருத்தங்க கீழே கமெண்ட்ல சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க, சார் இப்பெல்லாம் பெரும்பாலும் நான் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சம்ஸ் பார்த்தேன் அப்படின்னா சம் போட்டு பார்க்காம ஆப்ஷன் வந்து பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் சார் அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷம். அப்படி ட்ரை பண்ணுறது தான் நமக்கு அந்த டைமிங்கை குறைக்கும். நம்ம உட்காந்து எல்லா சமயம் போட்டு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதால எனக்கு கூட இதுக்கு இவ்வளோ டைம் எடுக்குது. இப்போ நாமளே போடுறோம் அப்படின்னா டக்குன்னு 90, 150, 225 எல்சிஎம். அப்போ இருக்கிறதுல இது 225 பெருசாக இருக்கணும், 2 ஆன்சர் கிடையாதுன்னு ஒமிட் பண்ணிட்டு இருப்பேன். கரெக்டாக? மீதி இருக்கிறத வச்சு பார்க்கும்போது பவரில் வச்சு டக்குன்னு சொல்லிட்டு இருக்கலாம் பாருங்க. ஒரு 10 செகண்ட் வேலை இது. சரிங்களா? ஓகே, நான் ஏற்கனவே 2 கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ண கொடுத்தேன் இல்லையா? 3ஆவதா இன்னொரு கொஸ்டின் தரேன். இப்போ இதே நம்பர்ஸுக்கு நீங்கள் எனக்கு என்ன கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா HCF கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதே டேர்ம்ஸை எடுத்துக்கிட்டு இதுக்கு HCF மீ போ வா என்ன வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களாம்மா? இதையும் நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினை எழுதும் போதே கூட HCFையும் சேர்த்து எழுதிக்கோங்க. சரியா? அடுத்ததான் 149. 720 மாணவர்கள் பயிலும் பள்ளியில் ஆண்கள் மற்றும் பெண்களின் விகிதம் 7:5 ஆகும். இவ்விகிதத்தை 1:1 என மாற்ற எவ்வளவு பெண்களை கூடுதலாக சேர்க்க வேண்டும்? சரி, ஃபர்ஸ்ட் இங்கே வரும் 7:5. 7 5 கூட்டினேன் அப்படின்னா 12. அதாவது 12 பங்கு இருக்காங்க. மொத்தம் 720 பேர். அப்போ 720 12 வகுத்தேன்னா ஒரு 12 12 6 12 72. ஸோ ஒரு பங்குன்றது 60. பாய்ஸ் 7 பங்கு இருக்காங்க. கரெக்டா? அப்போ 7 × 60 6 7 42 420 பாய்ஸ் இருக்காங்க. கேர்ள்ஸ் 5 பங்கு. அப்போ 5 பெருக்கல் 60 IR 30 300 பேர் இருக்காங்க. பாய்ஸ் 420, கேர்ள்ஸ் 300. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ரேஷியோ 1:1ன்னு மாறணும். 1:1னா 2 சமமாக இருக்கணும்னு அர்த்தம். இவங்க 100 பேர்னா இவங்க 100 பேர், இங்கே 500 பேர்னா இங்கே 500 பேர். ஸோ 2 சமமாகணும். அப்போ கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் கூடுதலாக சேர்க்கணும்னு கேட்குறாங்க. பாய்ஸ் 420 பேர் இருக்காங்க, கேர்ள்ஸ் 300 பேர் இருக்காங்க. 2 ஈக்குவல் ஆகணும். நீங்களே சொல்லுங்களேன், முடிஞ்சிச்சு பாருங்க. அப்போ என்னன்னா எவ்வளோ பேர் கேர்ள்ஸ் சேர்க்கணும்? வெரி குட், 120 பேரை சேர்க்கணும். 300 120 சேர்ந்ததுன்னா 420 ஆகிடும். 2 பேரும் ஈக்குவல் ரேஷியோ ஆகிடும். 420:420 1 ஒரு 420 ஒரு 420 1:1 ஆகிடும் பாருங்க. 1:1 2 ஈக்குவலாக இருக்கணும்னு அர்த்தம். அவ்வளோதான். அப்போ எவ்வளோ கேர்ள்ஸ் நான் என்ன சேர்க்கணும் அப்படின்னா ஆப்ஷன் சி 120. நான் புரிஞ்சுக்க முடியுதா? சரியா? அடுத்ததா கேள்வி எண் 150. ஒரு எண்ணை 22.5% உயர்த்தும் பொழுது 98 கிடைக்கிறது எனில் அந்த எண் எவ்வளோ சதவீதம் உயர்த்துறாங்க? 22% உயர்த்தும் போது 98 கிடைக்குதான். இது நீங்கள் மெத்தடாக போட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். மெத்தடையும் நான் சொல்லித்தரேன். ஆனால் ஆப்ஷன் வந்து போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இங்கே பாருங்களேன், 45. 45 டபுள் ஆக்குறேன். டபுள் ஆக்குனா என்ன கிடைக்குது? 90. டபுள் ஆக்குறதுனா என்ன அர்த்தம்? 100% அதிகமாக்குறேன்னு அர்த்தம். டபுள் ஆக்குறதுனா என்ன அர்த்தம்? 100%. ஏன்னா 45 100% 45. அப்போ 45 45 கூட்டினா 90. ஸோ 45 100% உயர்த்தினாலே 98 தான் கிடைக்குது. சாரி 90 தான் கிடைக்குது. ஆனால் அவங்க என்ன கிடைக்கணும்னு இருக்காங்க? 98 கிடைக்கணும். அப்போ இது வாய்ப்பே கிடையாது. எப்போ 22% உயர்த்தும் போதே 98 கிடைக்கணும். இது இல்லை. 45 டபுள் ஆக்குனா 90, 18 டபுள் ஆக்குனாலே 36 தான். ஸோ 100% உயர்த்தினாலே 36 தான் கிடைக்குது. அப்போ இதுவும் கிடையாது. மீதி இருக்கிற 2 தான். 80 81. இப்போ பாருங்களேன், நான் 80 எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ 2 ஆன்சர் தான் இருக்குது. 80க்கு ஆன்சர் வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர். வரலன்னா 81 ஆன்சர். போட்டு கூட பார்க்க வேண்டாம். சரி, 80ல் 22% என்னன்னு கண்டுபிடிக்கணும். 22.5%. 80ல் 10%னா 8 தெரியும் இல்லையா? ஒரு 0 விட்டுணும். 20% அப்படின்னா 8 8 16. சரி, 2.5% கண்டுபிடிக்கணும். 10ல் பாதி 5, 5ல் பாதி 2.5. பாருங்க, 8ல் பாதி 4, 4ல் பாதி 2. அப்போ 2.5%னா 2. 20%னா 16. 2.5% அப்படின்னா 2. 16 ஒரு 2 18. நம்பர் என்ன எடுத்தோம்? 80. 80யும் 18யும் கூட்டினோன்னா 98 வந்துடுச்சான்னு பாருங்க ஆன்சர்.
அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 80. அவ்வளோதான் பாருங்க. மெத்தடு எதுவுமே தேவை கிடையாது, ரொம்ப ஈஸியாக அதை போட்டு முடிச்சிடலாம். இல்லை சார் எனக்கு மெத்தடை சொல்லுங்க அப்படின்னா அதையும் சொல்கிறேன் பாருங்க. அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. 22% உயர்த்துறோம். சாதாரணமாக நமக்கு முழு நம்பர்னா 100%. இப்போ 22% அப்படின்னா 122.5% அர்த்தம். அப்போ 122.5%ன்றது 98. அவங்க 100%ன்றது எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டா? இப்போ நம்ம போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா 100/122, ஏன்னா தலைகீழாக மாறும். அப்போது 100/122 மிக்சடாக இருக்கு இல்லையா, இம்ப்ராப்பராக மாற்றிக்கலாம். 122 × 2 244 + 1 245/2 இன்ட்டு அவங்க சொல்லியிருக்கிற நம்பர் 98. பாருங்க, 5ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 2 5 10 0 4 5 20 9 5 45 1 49 49 49 98. வகுத்தல்ல வகுத்தல்ல 2 இருக்கு, மேலே போயிடும். அப்போ 2 4 4 2 8. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 80. இதே தான் வரும். ஆனால் உங்களுக்கு அதை விட நம்ம சொன்ன இந்த ஷார்ட்கட்டில் போடுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ 2.5% எடுக்கத்துல எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டோம் பாருங்களேன். 2.5%லாம் உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். 10% தெரிஞ்சிச்சு, 10ல் பாதி 5, 5ல் பாதி 2, இந்த பக்கம் 8 இருக்கு, 8ல் பாதி 4, 4ல் பாதி 2 முடிஞ்சு பாருங்க. அதனால அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இருந்தாலும் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னதே தான், மெத்தட் படியும் சொல்லிடுறேன், ஷார்ட்கட்லையும் சொல்லிடுறேன். ரெண்டுத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் நமக்கு எது டக்குன்னு ஞாபகம் வருதோ அதை வச்சு போட்டுடலாம். ரெண்டுலையும் உட்காந்துலாம் செக் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இதில் போட்டால் இதே ஆன்சர் வருதா, அதில் போட்டாலும் அதே ஆன்சர் வருதாலாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் வேஸ்ட்டு. ஏதாவது ஒன்று மெத்தடில் போடணும், கரெக்டாக போடணும். சரிங்களாமா? ஸோ இதோட நமக்கு 150 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு இன்னொரு 10 கேள்விகளோட உங்களை பார்க்குறேன். தொடர்ச்சியாக டெய்லியும் படிங்க, கேப் விடாமல் சம்ஸை போட்டு பாருங்கள். எல்லா சப்ஜெக்டையும் படிங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு மேத்ஸில் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையோ இல்லை வாட்ஸ்அப்லையோ அனுப்பி விடுங்க. டவுட் இருக்கிற சமயம் நான் உங்களுக்கு தனியாகவே போட்டு காட்டுறேன். ஓகேவா? தேங்க்யூ.